அண்மை செய்தி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடல் திடீரென 50 அடி உள்வாங்கியதால் அங்கு பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. பாறைகள் வெளியே தெரியும் அளவிற்கு உள்வாங்கியதால் அங்கு பரபரப்பான சூழலான நிலவி வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருச்செந்தூரில் திடீரென 50 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கியதால் அங்கு பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. பாறைகள் வெளியே தெரியும் அளவிற்கு கடல் உள்வாங்கியதால் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் அஜித்குமார். வணக்கம் அஜித்குமார், விவரங்கள். சுபா வணக்கம். அதாவது உலக புகழ்பெற்ற அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக போற்றப்படக்கூடியது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இந்த அறுபடை வீடுகளில் கடற்கரையோரம் அமைந்த திருத்தலம் திருச்செந்தூர் மட்டும்தான். மற்ற 5 படகுகளும் நீர்நிலையானது குளங்கள் மற்றும் தெப்பக்குளங்கள் மட்டும்தான் இருக்கும். கடற்கரையில் அமைந்துள்ள திருத்தலமானது திருச்செந்தூர் கோவில். இதனால் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடற்கரையில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்த நிலையில திருச்செந்தூர் கடலானது இன்று அதிகாலை முதலே திடீரென 50 அடி தூரத்திற்கு உள்வாங்கியுள்ளது. எப்பொழுதும் மாதந்தோறும் பௌர்ணமி அமாவாசை தினங்களில் கடல் உள்வாங்குவது இயல்பு. இந்த நிலையில் நாளை பௌர்ணமி தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் இன்று திருச்செந்தூர் கடல் சுமார் 50 அடி தூரத்திற்கு உள்வாங்கியுள்ளது. இருந்தாலும் பக்தர்கள் தங்களது ஆபத்தை உணராமல் வெளியே தெரியக்கூடிய பாறைகள் மீது ஏறி நின்று புகைப்படமும் எடுத்துக் கொள்கின்றனர். பக்தர்கள் வழக்கம் போல கடலில் புனித நீராடியும் வருகின்றனர். ஆனால் கடலானது சுமார் 50 அடி தூரத்துக்கு உள்வாங்கியதால் அப்பகுதியில் சிறிய பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.